அன்பிற்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் பார்க்க போகிற லெசன் +2 கெமிஸ்ட்ரியில் செகண்ட் லெசனை பற்றி பார்க்க போகிறோம். செகண்ட் லெசன் டைட்டில் என்ன அப்படின்றத இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, பி பிளாக் எலமெண்ட்ஸ். அப்போது லெசன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வேர்டில் இந்த டைட்டிலில் வந்து எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்குது, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னா, எலமெண்ட் அப்படின்றதுக்கு ஒரு மீனிங் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பி பிளாக் எலமெண்ட் தானே பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எலமெண்ட்ஸுக்கு என்ன மீனிங் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வந்து தெரிஞ்சு வச்சிருப்பீங்க, எலமெண்ட்ஸ் அப்படின்னா சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எலமெண்ட்னு சொல்லுவோம். கரெக்டாக என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அதை நம்ம எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் கையில் வந்து இரும்பு கம்பி இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ உதாரணத்துக்கு இந்த இரும்பு சாவியை வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இந்த இரும்பு சாவி மொத்தம் வந்து இதில் என்ன ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா இரும்பு ஆட்டம், அயான் ஆட்டம்ஸ் வந்து இருக்குது. இப்போது அயான் எல்லாமே அயான் ஆட்டம்ஸாக இருக்குதால் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இது அயான் எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அப்போ சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம் இருந்துச்சுன்னா நம்ம அது என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மொத்தம் இது மாதிரி நம்ம எர்த்தில் வந்து எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 118 எலமெண்ட்ஸ் கிட்டே இருக்குது. 118 எலமெண்ட்ஸ் இருக்குது. இந்த 118 எலமெண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டேபிள் வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கு பேர் வந்து பீரியாடிக் டேபிள் அப்படின்னு கூட நம்ம படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? 11th இந்த 118 எலமெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த 118 எலமெண்ட்டையும் பீரியாடிக் டேபிளில் நம்ம வச்சுருக்கோம். இதை நம்ம 11th பற்றி பார்த்துட்டோம். கரெக்டாக? ஸோ இந்த 11th 118 எலமெண்ட்டையும் நம்ம பீரியாடிக் டேபிளில் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா 4 குரூப்ஸாக வச்சுருக்காங்க. கரெக்டாக? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 குரூப்ஸாக வச்சுருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பிளாக் எலமெண்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம், எஸ் பிளாக் எலமெண்ட். ரெண்டாவது வந்து பி பிளாக் எலமெண்ட். அடுத்தது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா டி பிளாக் எலமெண்ட். அடுத்தது எஃப் பிளாக். 4 குரூப்ஸாக பிரிச்சிருக்காங்க, 4 பெரிய குரூப்ஸாக பிரிச்சிருக்காங்க. எஸ் பிளாக், டி பிளாக், டி பிளாக், எஃப் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு 4ஆக பிரிச்சிருக்காங்க. சரி, இது எப்படி சார் பிரிச்சிருக்காங்க அப்படின்னா பீரியாடிக் டேபிளில் எத்தனை அடிப்படையில் இந்த மாதிரி 4 குரூப்ஸாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 11th படிச்சிருக்கோம் இல்லையா, ஹைட்ரஜன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதெல்லாம் நமக்கு எஸ் பிளாக் எலமெண்ட் நம்ம படிச்சிருப்போம். லித்தியம், அதுக்கப்புறம் சோடியம், அதுக்கப்புறம் பொட்டாசியம், லித்தியத்துக்கு வந்து அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னா 3. நீங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி பாருங்களேன், 1s2 2s2 2p1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இந்த கடைசி லாஸ்ட் எலக்ட்ரானிக் சாரி நான் தப்பாக எழுதிட்டேன். ஸோ ஒரே நிமிஷம். லித்தியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 3. கரெக்டாக? அப்போது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதலாமா? 1s2 2s1 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? 1s2 2s1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ லாஸ்ட்டு எலக்ட்ரான் எங்கே போகுதுன்னு பாருங்களேன், எஸ் ஆர்பிட்டாலில் போயிட்டு சேருது. லாஸ்ட் எலக்ட்ரான் எங்கே போகுது அப்படின்னா எஸ் ஆர்பிட்டாலில் போயிட்டு சேருது. அப்போ அதனால் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா லித்தியத்தை வந்து எஸ் பிளாக் எலமெண்ட் நம்ம சொல்கிறோம். ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே 11th படிச்சிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோடியத்தை நம்ம எழுதி பார்ப்போமா? சோடியத்து வந்து அட்டாமிக் நம்பர் 11. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p6 3s1ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ லாஸ்ட் எலக்ட்ரான் எங்கே போகுது அப்படின்னா எஸ் ஆர்பிட்டாலில் போய் போகுது. அப்போ அதான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சோடியத்தை வந்து எஸ் பிளாக் எலமெண்ட் நம்ம சொல்கிறோம். அப்போது நீங்களே வந்து இப்போ முடிவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி பி பிளாக் எலமெண்ட்னா என்ன வரும் அப்படின்னா லாஸ்ட் எலக்ட்ரான் கோஸ் டு பி ஆர்பிட்டாலில் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கார்பன் அட்டாமிக் நம்பர் ஏன்னா நம்ம ஏற்கனவே அது 11th பார்த்தோம். கார்பன் அட்டாமிக் நம்பர் வந்து 6. கரெக்டாக? அப்போ நீங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதினீங்க அப்படின்னா 1s2 2s2 2p2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். கரெக்டாக? மொத்தம் வந்து 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ 1s2 2s2 2p2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ லாஸ்ட் எலக்ட்ரான் எங்கே போகுது பாருங்க, பி ஆர்பிட்டாலில் போகுது. பி அப்படின்னா பி நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ லாஸ்ட் எலக்ட்ரான் எங்கே போதோ அதை வச்சு நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இது எந்த குரூப் ஆஃப் எலமெண்ட் அப்படின்னு நம்ம குரூப்ஸ் வந்து பிரிச்சிருக்கோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீரியாடிக் டேபிளில்
எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ், அப்புறம் பி பிளாக் எலமெண்ட்ஸ், அப்புறம் டி பிளாக் எலமெண்ட்ஸ், அப்புறம் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 குரூப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அப்போ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ பி பிளாக் எலமெண்ட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, லாஸ்ட் எலக்ட்ரான் கோஸ் டு பி ஆர்பிட்டால். ஸோ இதுதான் நீங்கள் முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து பி பிளாக் எலமெண்ட்டினுடைய ஷார்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன், ரைட்டா? அதுதான் நம்ம புக்கில் வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துட்டு செகண்ட் பேஜில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் பி பிளாக் எலமெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ த எலமெண்ட் இன் விச் தயர் லாஸ்ட் எலக்ட்ரான் என்டர்ஸ் த பி ஆர்பிட்டால் கான்ஸ்டியூட் த பி பிளாக் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த பி பிளாக் எலமெண்ட்டுக்கு இதுதான் வந்து டெஃபினேஷன். நீங்கள் டெஃபினேஷன் எழுதணும் அப்படின்னா இதுதான் நீங்கள் டெஃபினேஷனாக எழுத போகிறீங்க. நெக்ஸ்ட் வந்து இது எங்கே இருக்குது, பீரியாடிக் டேபிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? பீரியாடிக் டேபிள் ஏற்கனவே நம்ம 11லேயே பார்த்துட்டோம். இப்போ கூட டிஸ்பிளே ஆகுது, நீங்கள் பாருங்கள். இந்த பி பிளாக் எலமெண்ட் இந்த பீரியாடிக் டேபிளில் எங்கே இருக்குது அப்படின்னா குரூப் நம்பர் 13th ஆரம்பித்து 18th குரூப் வரைக்கும் இருக்கிறது தான் வந்து பீரியாடிக் டேபிள். ஓகே, ஸோ உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம புக்லேயே வந்து அதை மட்டும் தனியாக எடுத்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ 13 குரூப்லேருந்து ஆரம்பித்து 18 குரூப்பில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் வந்து பி பிளாக் எலமெண்ட்டு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 13 குரூப் வந்து போரானு, அது வந்து போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். இது வந்து போரான் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 13 குரூப் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அதே மாதிரி 14th குரூப் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன், சிலிக்கன், ஜெர்மானியம், டின்னு, லெட். 15th குரூப் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத். 16th குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெலூரியம், பொலோனியம். 17th குரூப் வந்து ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், அஸ்டடைன். அதே மாதிரி 18th குரூப்ல ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், செனான், ரேடான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பி பிளாக் எலமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. இங்கே லாஸ்ட்டாக இங்கே கொடுத்துருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸு. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இல்லை. நம்ம இதெல்லாம் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம், ரைட்டா? இதுதான் வந்து ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் நம்ம புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ரைட். சரி சார், நம்ம ஏன் இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸை பற்றி இப்போ படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸில் இருக்கிற எலமெண்ட்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் வந்து பயன்பட்டுருக்கு. எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ 13th குரூப்பே எடுத்துக்கோமே, உங்களுக்கு நான் இதில் காமிச்சேன் இல்லையா? ரைட். இப்போ பாருங்கள், 13th குரூப்பில் அலுமினியம் இருக்குது இல்லையா? இந்த அலுமினியத்தை வச்சு தான் நம்ம வந்து வீட்டில் பயன்படுத்துகிற பாத்திரத்துலேருந்து ஆரம்பித்து ஏரோப்ளைனில் வந்து டியூரோ அலுமினியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ அது மாதிரி வந்து அலுமினியத்தில் யூசஸ் வந்து நிறைய இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போ 16th குரூப் பாருங்கள், ஆக்சிஜன். இது மாலிகுலர் ஃபார்மில் O2 நம்ம எழுதுவோம். இது இல்லாமல் நம்ம வந்து யாருமே உயிர் வாழ முடியாது. இது மாதிரி நிறைய சிலிக்கன், ஜெர்மானிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மைக்ரோ சிப், அதாவது எலக்ட்ரானிக் டிவைசஸ் சொல்கிறோம் இல்லையா, மொபைலு, கம்ப்யூட்டரு, இது எல்லாத்துலேயுமே வந்து பயன்படுற ஒரு செமிகண்டக்டர்ஸ் வந்து சிலிக்கன், ஜெர்மானியம். அப்போ நம்ம டெய்லி லைஃபுக்கு யூஸ் ஆகிற நிறைய மெட்டல்ஸ், எலமெண்ட்ஸ் வந்து இதில் இருக்குது அப்படின்றதால தான் இந்த பி பிளாக் எலமெண்ட்டை பற்றி நம்ம இந்த லெசனில் வந்து நல்லா ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம், ரைட்டா? ரைட். அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். த எலமெண்ட்ஸ் ஆஃப் திஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் அண்ட் தேர் காம்பவுண்ட்ஸ் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அவர் டெய்லி லைஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ரைட்? நான் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் ட்ரெண்ட்ஸ் இன் த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட் அப்படின்ற அந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ பி பிளாக் எலமெண்ட்னா என்னென்ன அதனுடைய காமன் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கும், காமன் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் வந்து 7 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. நம்ம வந்து பி பிளாக் எலமெண்ட்டுடைய காமன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ என்னென்ன அப்படின்னா இப்போ வந்து காமன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம காமன் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் காமன் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டி. தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா மொத்தம் நமக்கு 7 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. தேர்ட் அயனைசேஷன் என்தால்பின்னு பார்க்க போறோம்.
4th எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, 5th வந்து அனாமலஸ் நேச்சர் ஆஃப் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு குரூப்லேயும் ஃபர்ஸ்ட் இருக்க எலமெண்ட் வந்து ஏன் வந்து மற்ற எலமெண்ட்ஸ்லேருந்து வித்தியாசப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அப்புறம் 6th ப்ராப்பர்ட்டி வந்து அல்லோட்ரோபிசம் அப்படின்ற ஒரு காமன் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அண்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் பற்றி பார்க்க போகிறோம். P3 தனிமங்களுடைய p பிளாக் எலமெண்ட்டுடைய ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னா NS2 NP 1 to 6. இது நம்ம எல்லாருமே இப்பதான் படிச்சுட்டு வந்தோம் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 13th குரூப் இருக்குன்னு வச்சுங்களேன். 13th 14th 15th 16th 17th 18th இந்த குரூப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்புக்கும் வந்து ஒவ்வொரு ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து காரணமாக இருக்கும். 13th குரூப் பொறுத்த வரைக்கும் போரான் இருக்கு, அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தோன்னா 5. 14th குரூப்ல கார்பன் இருக்கு, அட்டாமிக் நம்பர் 6. 15th குரூப்ல நைட்ரஜன் இருக்கு, அட்டாமிக் நம்பர் 7. 16th குரூப்ல ஆக்சிஜன் இருக்கு, அட்டாமிக் நம்பர் 8. 17th குரூப்ல ஃப்ளூரின் இருக்கு, அட்டாமிக் நம்பர் 9. 18th குரூப்ல நியான் இருக்கு, அட்டாமிக் நம்பர் 10. இது மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ ஒன்றுத்துக்கு நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி பார்ப்போமா? போரான் வந்து பொறுத்த வரைக்கும் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ 1 அப்போ 1s2 2s2 2p1 எழுதலாமா? அதே மாதிரி கார்பனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்பனுக்கு அட்டாமிக் நம்பர் 6. அப்போ 1s2 2s2 2p2 அப்படின்னு எழுதலாமா? நைட்ரஜன் வந்து 15th வந்து பார்த்தோன்னா 7 எலக்ட்ரான்ஸ் வந்து 1s2 2s2 2p3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். லாஸ்ட் எலக்ட்ரான் வந்து லாஸ்ட் அந்த 2p ஆர்பிட்டால்ல 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. லாஸ்ட் எலக்ட்ரான் கோஸ் டு p ஆர்பிட்டால். அது நல்லா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆக்சிஜனுக்கு எழுதி பார்ப்போம். 6 அது வந்து 8 1s2 2s2 2p4. அடுத்தது ஃப்ளூரினுக்கு எழுதி பார்ப்போம். ஃப்ளூரினுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 9. ஸோ அப்போ 1s2 2s2 2p5 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? நியானுக்கு 10 எழுதலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி எலக்ட்ரான் செகண்ட் அண்ட் தேர்ட் குரூப்ல எப்படி மாறுச்சு அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் போரான் 13th குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா S2p1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சா? S2p1. அப்போ ஏன் சார் இது நீங்கள் கணக்கில் எடுத்துக்கல அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் ஆர்பிட்டால், ரைட்டா? இது வந்து கே ஷெல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நமக்கு தேவை அவுட்டர் மோஸ்ட் ஷெல் தான், கடைசியாக இருக்க ஷெல் தான் நமக்கு வேணும், ரைட்டா? அப்போ S2p1 அப்படின்ற கான்ஃபிகரேஷன் எது இருக்கா? போரான் ஃபேமிலி 13th குரூப் எப்படி இருக்கு அப்படின்னா p1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே, நல்லா கவனிச்சுட்டே வரீங்களா? 13th குரூப் வந்து பார்த்தீங்கன்னா S2p1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. 14th குரூப் எப்படி இருக்கு பாருங்க, S2p2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா? S2p2, ரைட். 15th குரூப் வந்து பாருங்க S2p3 இருக்கா? அப்போ S2p3. S2p4 இருக்கா? S2p4. ஏன் அப்படின்னா கே ஷெல்லுக்கு உண்டான பிரைமரி குவாண்டம் அது வந்து L
ஷெல் கே எல் ஷெல்லுக்கு வந்து நம்பர் பிரைமரி குவாண்டம் நம்பர் வந்து n வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ன்னு வரும். இதுவே நியானுக்கு அப்புறம் நீங்கள் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஆர்கான் வரும். கரெக்டாக அந்த ஆர்கானுக்கு நீங்கள் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா 3s2 3p6ன்னு வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போரான் அலுமினியத்துக்கு நீங்கள் எழுதி பாருங்களேன், அதுக்கு என்ன வரும் அப்படின்னா 3s2 3p1ன்னு வரும். அப்போ அந்த n மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் காமனாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா n போட்டாங்க. அப்போ ns2 np1 அப்படின்றது தான் 13th குரூப் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அதே மாதிரி 14th குரூப் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னா ns2 np2 அப்படின்றது தான் 14th குரூப் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். 15th குரூப்புக்கு என்ன அப்படின்னா ns2 np3 to np4. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து +2 to 6 p ஆர்பிட்டால்ல எலக்ட்ரான்கள் ஃபில் ஆகும் அப்படின்றது தான் மீனிங். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து ரொம்ப மெயினாக நம்ம வந்து படிக்க போகிறோம். ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ns2 np 1 to 6 அப்படின்றது தான் நீங்கள் எழுதணும். சரியா? இது புரிஞ்சுதா? இது நம்ம புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ரைட், இப்போ பாருங்க, ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ns2, np 1 to 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இது எப்படி வருது அப்படின்றத வச்சு தான் இங்கே ஃபுல்லாக எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை மட்டும் படிச்சாவே போதும். அப்புறம் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த நமக்கு வந்து பேஜ் நம்பர் 28ல் ஒரு பேராகிராஃப் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த டேபிளில் இருக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ 13th குரூப்போட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம என்ன சொன்னோம், ns2 np1ன்னு சொன்னோமா. அதே மாதிரி 14th ns2 np2, இதுக்கு வந்து ns2 np3, இதுக்கு வந்து ns2 np4, இதுக்கு வந்து ns2 np5, இதுக்கு வந்து ns2 np6 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம். இதெல்லாம் எப்படின்றது நம்ம சொல்லிட்டோம். இப்போ 13th குரூப்புக்கு ஒரு பேர் சொல்றாங்க பாருங்களேன், 14th குரூப்புக்கு இன்னொரு பேர் சொல்றாங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க போறோம். ரைட்டா? சரி, 18th குரூப்புக்கு நான் வரேன். இப்போ முதல்ல 18th குரூப் என்ன பேர் வச்சாங்க அப்படின்னா இனட் கேசஸ்னு பேர் வச்சுறாங்க. ஏன் சார் இனட் கேசஸ்னு பேர் வச்சுறாங்க அப்படின்னா அது லாஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்கும். லாஸ்ட் அந்த வேலன்சி ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்கள் ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா எலக்ட்ரான்கள் வந்து போகவும் செய்யாது, வரவும் செய்யாது, ரியாக்ஷன்ல வந்து ஈடுபடாது, இனட்னஸாக இருக்கும். அதனால தான் அது இனட் கேஸஸ்ன்னு சொல்றாங்க. 17th குரூப் ஏன் ஹேலோ ஜென்ஸ்ன்னு சொல்றாங்க அப்படின்னா ஹேலோனா சால்ட் அப்படின்னு அர்த்தம், ஜென்ஸ்னா ப்ரொடியூஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த குரூப்ல இருக்கிறது எல்லாமே சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின் இதில் இருக்கு இல்லையா, அந்த குளோரின் தான் என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா சோடியம் குளோரைடு அப்படின்ற நமக்கு ஒரு இது வந்து ஃபார்ம் பண்ணுது. ரைட்டா? புரியுதா உங்களுக்கு? சால்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. அதனால தான் அதுக்கு பேர் வந்து ஹேலோஜென்ஸ்னு பேர் வச்சுறாங்க. சால்கோஜென்ஸ் ஏன் இதுக்கு பேர் வச்சுறாங்க அப்படின்னா சால்கோ அப்படின்னா ஓர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நம்ம மெட்டாலஜி வந்து படிச்சோம் இல்லையா, அதில் ஆக்சைடு ஓர்லாம் படிச்சிரும் பாருங்க. அப்போ 16th குரூப் தான் ஆக்சிஜன் இருக்கு. அதனால தான் இது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஆக்சைடு ஓர்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் 15th குரூப் வந்து நிக்டோஜன் பேர் வச்சாங்க. நைட்ரஜன் இருக்கு இல்லையா, அதுல இருந்து அந்த பேர் வந்துச்சு, ஞாபகம் வச்சுங்க, நிக்டோஜென்ஸ் பேர் வச்சாங்க. 14th குரூப் வந்து டெட்ராஜன், கார்பன் எல்லாமே வந்து 4 வேலன்சி இருக்கும், அதனால டெட்ரோஜன்ஸ் வச்சிருக்காங்க. 13th குரூப் வந்து எக்ஸாஜன்ஸ் சொல்லிட்டு பேர் வச்சாங்க. அப்போ இந்த நேமிங் எல்லாத்தையும் நீங்க நல்லா படிச்சிடணும். இது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டா? அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதனுடைய ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். 13th குரூப் உடைய ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னா +3. 13th குரூப் உடைய ஹையஸ்ட் ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து +3. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இங்கே வாங்க, 13th குரூப்ல லாஸ்டா இருக்கிற அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல வந்து எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பாருங்க. 3 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. அப்போ அது கொடுத்தா எத்தனை எலக்ட்ரான்ஸ் கொடுக்கும் அப்படின்னா 3 எலக்ட்ரான்ஸ் கொடுக்கும். அதனால தான் இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு சொல்றாங்க. சரியா? இது புரியுதா உங்களுக்கு? +3 ஆக்சிஜன் ஸ்டேட் எப்படி வந்துச்சு அப்படின்னா இங்க அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல வந்து மொத்தம் வந்து நமக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 2 + 1 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதுதான் வந்து +3. அதுதான் வந்து அது இருக்கும். எலக்ட்ரான்ஸ் இருக்கு 6. பாத்தீங்கன்னா குரூப்புக்கு நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ஹையஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க இதை மட்டும் படிங்க. குரூப் நேமு, அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஹையஸ்ட் ஆக்சிஜன் ஸ்டேட், இதை மட்டும் படிச்சுங்க. அதர் அப்சர்வ்ட் ஆக்சிஜன் ஸ்டேட் நமக்கே தெரியும்.
அது வந்து +1லையும் இருக்கும், +3லையும் இருக்கும். அதே மாதிரி மற்ற என்னென்ன ஸ்டேட்ல இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த 3 பாயிண்ட் மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இதுவே வந்து போதுமானது. சரியா? நம்ம ரெண்டாவது வந்து மெட்டாலிக் நேச்சர் வந்து பார்க்க போகிறோம். மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்க போகிறோம் காமன் ப்ராப்பர்ட்டியில். ஸோ இதுவரையிலும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ்னால் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டாக? பி பிளாக் எலமெண்ட்ஸ்னால் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பி பிளாக் எலமெண்ட்ஸுடைய ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னென்ன அப்படின்னு, காமன் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்த்தோம். 7 ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு ப்ராப்பர்ட்டியை மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அது என்னென்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி தான். ns2np126 அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டாக? அதுதான் நம்ம இதுக்கப்புறம் தெளிவாக பார்த்தோம். என்னென்ன குரூப்புக்கு என்னென்ன கான்ஃபிகரேஷன் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம். நம்ம அடுத்த பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்டாலிக் நேச்சர் பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இதுவரையிலும் இருக்கட்டும். இதுவரையிலும் நான் தந்த எல்லாத்தையும் நீங்கள் நல்லா படிங்க. படிச்சுட்டு இன்றைக்கே வந்து டெஸ்ட் எழுதிடுங்க. உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் சொல்லலாம். சரியா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா எனக்கு வந்து பர்சனலாக வாட்ஸ்அப்பில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். நல்லா படிங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. அன்பிற்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்க லெசன் வந்து என்னென்னா பி பிளாக் எலமெண்ட்டில் பார்ட் 1 பார்த்துட்ருக்கோம். லெசனில் வந்து யூனிட் 2 பார்த்துட்ருக்கோம். சரியா? இதுக்கு முந்தைய வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்ற ஒரு சின்ன அறிமுகத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பி பிளாக் எலமெண்ட் பார்ட் 1ல நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது என்ன அப்படின்னா வாட் இஸ் பி பிளாக் எலமெண்ட் அப்படின்ற பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டாக? ஸோ அந்த அந்த எலமெண்ட் இன் விச் த லாஸ்ட் எலக்ட்ரான் என்டர்ஸ் த பி ஆர்பிட்டால் கான்ஸ்டியூட் த பி பிளாக் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன கிளாஸில் படித்தோம். கரெக்டாக? ஸோ எந்த குரூப்லேருந்து எந்த குரூப் வரைக்கும் பி பிளாக் எலமெண்ட் இருக்குது அப்படின்னா 13th குரூப்லேருந்து 18th குரூப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் டேபிள் வந்து இருக்குது அப்படின்ற பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் ஒவ்வொரு குரூப்லேயும் என்னென்ன ஃபஸ்ட் எலமெண்ட்டாக இருக்குது, அதில் என்னென்ன எசென்சியல் எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது நம்ம உயிர் வாழ்வதற்கு அப்படின்றதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா ஜென்ரல் ட்ரெண்ட்ஸ் இன் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட்ஸை பற்றி பார்த்தோம். அதில் நம்ம வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் ஆக்சிஜன் ஸ்டேட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ns2np126 அப்படின்றதையும், அதனுடைய ஹையஸ்ட் ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து அதனுடைய வேலன்சி ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டாக? ரைட்டா? அதுதான் வந்து இங்கே நம்ம ஒரு டேபிள் காலமாக பார்த்தோம். ஸோ இதில் வந்து மெயினாக இந்த மூணுத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. மூணுத்தையும் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா அதர் அப்சர்வ்டு ஆக்சிஜன் ஸ்டேட்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ரைட். அடுத்தது வந்து நான் பார்க்க போகிறது வந்து மெட்டாலிக் நேச்சர் பற்றி பார்க்க போகிறோம். மெட்டாலிக் நேச்சர் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெட்டல்ஸ்னால் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். மெட்டல்ஸ்னால் என்ன அப்படின்னா இட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில ப்ராப்பர்ட்டிலாம் படிச்சிருப்போம் சின்ன கிளாஸில். ஞாபகம் இருக்கா? அப்போ அதெல்லாம் வந்து மெட்டல் அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னா அது மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம மெட்டலுக்கு வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இந்த பி பிளாக் எலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 3 வகையான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. ஒன்று மெட்டலு, இன்னொன்று வந்து நான் மெட்டலு, அப்புறம் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெட்டல் அப்படின்னா இப்போதைக்கு வந்து நீங்கள் கரண்ட்டை வந்து கடத்துறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஹார்டாக இருக்கும், அதெல்லாமே மெட்டலுடைய ப்ராப்பர்ட்டியில் வரும். கரெக்டாக? ஸோ இதில் எதனா மெட்டல்ஸ் அப்படின்னா இந்த கலரில் இருக்குது பார்த்தீங்களா? இது மாதிரி வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் வந்து இங்கே குத்துருக்காங்க பாருங்கள். அலுமினியம், கேலியம், இண்டியம், டேலியம். 14th குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டின்னு, லெட்டு. 15th குரூப்பில் வந்து பிஸ்மத்து. 16th குரூப்பில் வந்து பொலோனியம். இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா மெட்டல்ஸாக இருக்குது. மெட்டலாய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மெட்டலாய்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் மெட்டலை பற்றி நான் சொல்லிடுறேன். நான் மெட்டல் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட், மெட்டலுக்கு வந்து அப்படியே ஆப்போசிட். டு நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி அண்டு சாஃப்டாக இருக்கும். ரைட்டா? கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கலரில் வயலட் கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் மெட்டலில் வந்துடும். மெட்டலாய்ட்ஸ் அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னா மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் நடுவில் பண்புகள் வந்து பெற்றிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? செமி கண்டக்டர்ஸாக இருக்கும். அதாவது இது முழுசாக எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. மெட்டல் மாதிரி முழுசாக எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து அதனால தான் செமி கண்டக்டர்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. செமி கண்டக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போரானு, சிலிக்கனு, ஜெர்மனியம், ஆர்சனிக், டின்னு, லெட் இது எல்லாமே செமி கண்டக்டர்ஸாக இருக்குது. இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் டிவைசஸில் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ரைட். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் வந்து இந்த பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பார்த்துருக்கோம். நான் மறுபடியும் மீண்டும் நான் ஒரு வகுப்பில் நான் சொல்கிறேன் இதை பற்றி. இப்போதைக்கு நீங்கள் இந்த மெட்டலிக் ப்ராப்பர்ட்டியில் இந்த மெட்டாலிக் நேச்சரில் நம்ம 3 வகையான ப்ராப்பர்ட்டியை பார்க்குறோம் அப்படின்றத வந்து எழுதிட்டு ஃபஸ்ட்டு வந்து மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. உங்களால் மெட்டல்ஸ் என்னென்ன எழுத முடியும் அப்படின்றது முடிஞ்சதுன்னா எழுதுங்க, இல்லைனா பரவாயில்ல. இந்த மூணுத்தில் மெட்டலாய்ட் மட்டுமா நல்லா ஞாபகம் வச்சுங்க. மெட்டலாய்ட் என்னென்ன அப்படின்னா போரானு, சிலிக்கனு, ஜெர்மானியம், அப்புறம் ஆர்சனிக், ஆன்டிமனி, டெலூரியம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலாய்ட்ஸுக்கு வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ நம்ம இதுவரையும் பார்த்தது என்ன அப்படின்னா 2 ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்துருக்கோம்.
ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, இன்னொன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாலிக் நேச்சர் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ரைட்டா? நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் என்தால்பி அப்படின்னா என்னன்ற பற்றி நான் பார்க்க போகிறோம். இது வந்து எப்படி வந்து ஒரு குரூப்பில் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பற்றி நான் பார்க்க போகிறோம். ஸோ அயனைசேஷன் என்தால்பி நம்ம ஷார்ட்டாக எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஐஇ அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். ஞாபகம் இருக்கா? அயனைசேஷன் என்தால்பியை ஐஇ அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். அயனைசேஷன் என்தால்பி அப்படின்னா அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அயனைசேஷன் என்தால்பி, அயனைசேஷன் என்ன அர்த்தம்? இப்போ ஒரு ஆட்டம் இருக்குன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ஆட்டம் நான் போடுறேன். ஆட்டமுடைய சென்டர் பார்ட் வந்து நியூக்ளியஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். அதில் என்ன சார்ஜ் இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அது வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஆர்பிட்டல்ஸ் இருக்கு. போர் கான்செப்ட்ல படிச்சிருப்போம். ஸோ இப்போ இந்த எலக்ட்ரானு இது வந்து ஆட்டம்னா வந்து நியூட்ரல். இது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஆட்டம் அப்படின்னா அது வந்து நியூட்ரலா இருக்கும். கரெக்டா? அப்போ இந்த நியூட்ரலுக்கு நமக்கு எவ்வளோ எனர்ஜி வேணுமோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் இருக்குன்னு வச்சுப்போமே. சோடியம் இருக்குது அப்படின்னா சோடியம் வந்து அட்டாமிக் நம்பர் வந்து 11. கரெக்டாக? அப்படின்னா அதில் வந்து உள்ள நியூக்ளியஸில் வந்து பார்த்தீங்கன்னா 11 புரோட்டான்ஸ் வந்து இருக்கும். அதனுடைய ஓகே ஏன் வந்து என்ஏ வந்து ஒரு பிளஸ் பண்ணி அதை வந்து பாசிட்டிவ் அயனா மாத்தணும் இல்லையா? அப்படின்னா அயனைசேஷன் என்ன பார்த்துட்டோம். சரியா? 11th பார்த்துட்டோம். அதனால வந்து இதனுடைய கண்டினியூஷன் மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். பி பிளாக் எலமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போரான் ஃபேமிலி இருக்குன்னு வச்சுமே. போரான், அலுமினியம், அதுக்கப்புறம் கேலியம், அதுக்கப்புறம் இண்டியம், அதுக்கப்புறம் தேலியம். இது மாதிரி வந்து இருக்குது. போரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 3. அலுமினியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 13 வரும் இல்லையா? ஸோ இது மாதிரி வந்து போயிட்டுருக்கோம். இது மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். அப்போ இதில் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா போரானுடைய சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, போரான் வரைஞ்சு காமிக்கிறேன். அலுமினியம் வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து பெருசாக இருக்க போகுது. மீடியம்னா இதோட சைஸ் வந்து இன்க்ரீஸாக இருக்க போகுது. அப்போ ஒரு குரூப்பில் வந்து மேலிருந்து கீழே இறங்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி இருக்கு இல்லையா? அந்த அயனைசேஷன் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்றதை ஞாபகம் வச்சுங்க. அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ். ஏன் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா சைஸ் வந்து பெருசாகுது இல்லையா? சைஸ் பெருசாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் பாருங்களேன். இந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா பெருசாகிட்டே வருது. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் பெருசாகும் போது நியூக்ளியர் உள்ள இருக்க நியூக்ளியர் இதை தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவ்வளோ பெருசாக நம்ம வந்து புத்தகத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அயனைசேஷன் என்தால்பி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி தேர் இஸ் a ஸ்டடி டிக்ரீஸ் இன் த அயனைசேஷன் என்தால்பி ஆஃப் எலமெண்ட்ஸ் டியூ டு இன்க்ரீஸ் இன் their அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுதுனால இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா? இன்க்ரீஸ் ஆகுறதுனால நமக்கு என்ன குறையுதுன்ட்டாங்க அப்படின்னா அயனைசேஷன் என்தால்பி வந்து குறையுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 13th குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் போரான் டு அலுமினியம் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே அயனைசேஷன் என்தால்பி வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 13th குரூப்பில் வந்து போரான்லேருந்து அலுமினியம் வர வரைக்கும் அயனைசேஷன் என்தால்பி வந்து குறையுது.
ஆனால் அலுமினியத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்ஜினல் டிஃப்ரென்ஸ், அலுமினியத்துக்கு அப்புறம் அலுமினியம் டு தேலியம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜினல் டிஃப்ரென்ஸ் மட்டும் காமிக்குது. இதுதான் நம்ம படிக்க போகிறோம். அயனைசேஷன் என்தால்பி இதை மட்டும் நல்லா படிச்சுக்க போகிறோம். ஏன் வந்து இது மாதிரியான ப்ராப்பர்ட்டியை அது காமிக்குது அப்படின்றத நம்ம இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா, தெரிஞ்சுக்கலாமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் அந்த குரூப் எடுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிக்க முடியும். இப்போ பாருங்கள், ரைட். இப்போ அந்த குரூப்பில் போரான்லேருந்து அலுமினியம் வர வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா அயனைசேஷன் என்தால்பி வந்து டிக்ரீஸ் ஆகுது, குறையுது. ஆனால் அதுக்கப்புறம் கேலியம், இண்டியம், டேலியம் வர வரைக்கும் என்ன ஆகுதுன்னா அந்த அளவுக்கு குறையிறது இல்லை அப்படின்றாங்க. ரீசன் என்ன அப்படின்னா இது எதுக்கு அப்புறம் வரும் அப்படின்னா டி பிளாக் எலமெண்ட்டுக்கு அப்புறம் வரும். பீரியாட் டேபிளில் பார்த்தீங்கன்னா இந்த கேலியத்துக்கு முன்னாடி வந்து டி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து இருக்கும், கரெக்டாக ஜிங்க் எல்லாம் இருக்கும் இந்த இதுக்கு முன்னாடி. அப்போது அந்த டிஆர்பிட்டாலுக்கும் இதுக்கும் உள்ள அந்த ஒரு சின்ன ஒரு எஃபெக்ட் தான் என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த அயனைசேஷன் என்தால்பியை வந்து கொஞ்சம் குறைய விடாமல் பார்த்துக்க போகுது. அதுதான் இங்கே புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள், அது நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா அது மட்டும் தான் இந்த முக்கியமான பாயிண்ட்டு. சரியா, அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போயிடலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க பாருங்கள். This is due to the presence of inner D and F electrons which has poor shielding effect compared to S and P electrons. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது எதனால் வந்து குறைய மாட்டேங்குது, அயனைசேஷன் என்தால்பி வந்து அந்தளவுக்கு ஏன் குறையுதில்லை அப்படின்னா இன்னர் டி ஆர்பிட்டால் எஃப் எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா புவர் ஷீல்டிங் எஃபெக்டாக இருக்குது. ஷீல்டிங் எஃபெக்ட்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இங்கே வந்து ஒரு அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் இருக்குதுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அப்போ இங்கே வந்து நியூக்ளியஸ் இருக்குது, நடுவில் வந்து ஆர்பிட்டால் இருக்கு இல்லையா, ஆர்பிட் அண்ட் ஆர்பிட்டால்ஸ் இருக்கு இல்லையா. இதில் இருக்கிற எலக்ட்ரான்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா சுற்றி வந்துட்டு இருக்கோம். அப்படி சுற்றி வந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே இருக்கிற லாஸ்ட் எலக்ட்ரானுக்கும் இங்கே இருக்கிற நியூக்ளியஸுக்கும் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி வந்து செயல்படுது. ஷீல்டுனா மறைக்கிறதுன்னு சொல்லுவேன்ல, அது மாதிரி செயல்படுது. இது நல்லா மறைச்சது அப்படின்னா நமக்கு அயனைசேஷன் என்தால்பி வந்து குறைஞ்சிரும். ஏன்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், நியூக்ளியஸ் கிட்ட இருந்து எலக்ட்ரான் வந்து தூக்கிட்டு வந்துடலாம். ஏன்னா அதனுடைய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து இந்த எலக்ட்ரான் உள்ள இருக்கிற எலக்ட்ரான் வந்து மறைச்சிருது. ஆனால் இங்கே உள்ளே இருக்க இந்த ஆர்பிட்டாலுக்கு எலக்ட்ரான் வந்து புவர் ஷீல்டிங்கில் இருந்ததுன்னா அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து அந்தளவுக்கு சீக்கிரமாக எடுத்துகிட்டு வர முடியாது. அயனைசேஷன் என்தால்பி வந்து டிக்ரீஸ் ஆகாது. நீங்கள் அதிகமான எனர்ஜி கொடுத்து தான் எடுத்து வர முடியும். ஏன்னா இது வந்து ஷீல்டிங்கே பண்ணலை அப்படின்னா உள்ள இருக்கிற நியூக்ளியஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே இருக்க எலக்ட்ரானை வந்து ஈஸியாக வந்து அட்ராக்ட் பண்ணும். இப்போ புரியுதா பாருங்கள். அப்போ இந்த ரீசன் மட்டும் நீங்கள் நல்லா படிச்சா போதும். என்னென்னா போரான் டு அலுமினியம் வரும்போது மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம நினச்சா மாதிரி டிக்ரீஸ் ஆகுது. ஆனால் கேலியம்லேருந்து டேலியம் வரைக்கும் வரும்போது என்ன அப்படின்னா மார்ஜினல் ரேஞ்ச், அதாவது வந்து அந்தளவுக்கு டிக்ரீஸ் ஆகலை. அப்ராக்சிமேட்டாக வந்து எல்லாமே வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. அயனைசேஷன் என்தால்பி வந்து ஈக்குவலாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி, அதாவது குறையில அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னா புவர் டி அண்டு எஃப் எலக்ட்ரானுடைய புவர் ஷீல்டிங் எஃபெக்ட். ஸோ அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும், புவர் ஷீல்டிங். அந்த அயனைசேஷன் என்தால்பி வந்து ரொம்ப குறையாமல் இருக்குது காரணமாக இருக்குது. சரியா, ஸோ அதுதான் இப்போ நீங்கள் படிக்க போகிறீங்க. ரொம்ப உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த 2 லைன் கூட எழுதிக்கங்க. ஓகே, டியூ டு த இன்க்ரீஸ் ஆஃப் த அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் இதோ இங்கே இருக்குது பாருங்களேன், திஸ் இஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் டி அண்ட் எஃப் எலக்ட்ரான்ஸ் விச் ஆர் புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் கம்பேர்டு வித் எஸ் அண்ட் பி எலக்ட்ரான்ஸ் அப்படின்றத மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இதே போதுமானது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு எலக்ட்ரானை வந்து பிடிச்சி இழுக்கிறது தான் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. சரியா, அது வந்து ஒரு கோவேலன்ட் மாலிகுலில் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதுதான் வந்து இங்கே நான் உங்களுக்கு இதுவாக சொல்ல போகிறேன். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி என்ன அப்படின்னா இப்போ நான் அப்படியே உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்ல பாருங்க. இப்போ நீங்கள் இங்கே எலக்ட்ரான் எடுத்து வந்து வைக்கிறீங்க அப்படின்னா நியூக்ளியஸ் வந்து அது எந்த அளவுக்கு பிடிச்சி இழுக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு எலக்ட்ரான் வைக்கிறீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு பிடிச்சி இழுக்குது அப்படின்றது தான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. சரியா, ஒரு குரூப்பில் ஜென்ரலாக மேலே இருந்து கீழே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும் ஒரு குரூப்பில். ஏன்னா வந்து சைஸ் வந்து பெருசாகுது இல்லையா. அப்போ இங்கே ஒரு குரூப்பில் மேலே இருந்து கீழே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து குறைஞ்சி கொஞ்சம் ரேடியேஷன் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே நம்ம அயனைசேஷன் என்தால்பி சொன்னால் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே சொல்லியிருப்பாங்க. சரியா, அப்போ இதோட உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா என்ன அப்படின்றதும் அதுக்கப்புறம் வந்து அயனைசேஷன் என்தால்பினா என்னன்றதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன சார் அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அப்படின்னு பார்க்கலாம்.